வணக்கம். ஆன்மீக செய்திகள். ஒசூர் முரணப்பள்ளி அதர்வன மகா பிரத்யங்கரா தேவி கோயிலில் ஆவணி மாத பௌர்ணமி வழிபாடு நடத்தப்பட்டது. வேத மந்திரம் முழங்க சிறப்பு மிளகாய் வத்தல் யாகம் செய்து மகா பூர்ணாகுதி கொடுத்தனர். அதைத் தொடர்ந்து பிரத்யங்கரா தேவிக்கு 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தங்க கவசம் அணிந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார். பஞ்சமுக தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க அம்மனை தரிசித்து மனமுருக்கினர். பூஜையில் திருவண்ணாமலை முன்னாள் எம்எல்ஏ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் சார்பில் மகா பெரியவர் என பக்தர்களால் அழைக்கப்படும் காஞ்சி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு மதுரை அழகர் கோவில் பொய்கை கரைப்பட்டியில் கோவில் கட்டப்பட உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அழகர் கோவில் தெப்பக்குளம் எதிரே சிட்டி ஃபால்ஸ் என்ற இடத்தில் இயற்கை எழில் சூழ இக்கோவில் அமைய உள்ளது. ஏற்கனவே வாஸ்து பூர்வாங்க பூஜைகள் முடிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆலய கட்டுமான திருப்பணி வெகு விமர்சையாக துவங்கியது. மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு வரவேற்றார். சந்தோஷ் சாஸ்திரிகள் தலைமையில் 11 வேத விற்பனர்கள் பூமி நிர்மாண ஸ்தாபிதம், தேவதா பிரார்த்தனை, மகன்யாசம், ருத்ர பாராயணம், அர்ச்சனை, விசேஷ ஹோமம், பூஜை மற்றும் அபிஷேகங்கள் செய்தனர். நிகழ்ச்சிக்கு ஆடிட்டர் சேது மாதவா தலைமை தாங்கினார். மதுரை மங்கையர்கரசி மில்ஸ் சேர்மன் பாகனேரி கண்ணப்ப செட்டியார் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். நந்தினி ரியல் எஸ்டேட்ஸ் நிர்வாக இயக்குநர் பிரபு, மகா பெரியவா குரூப்ஸ் சேர்மன் கார்த்திகேயன் முன்னிலை வகித்தனர். நிகழ்வில் தமிழ்நாடு பிராமண சமாஜம் மாவட்ட தலைவர் ரவி, மாநில ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீராம், குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் குமார் வெங்கடேசன், வழக்கறிஞர் கார்த்திக், சோழவந்தான் செல்வராணி, இந்தியன் கேஸ் ஏஜென்சி உரிமையாளர் மணிகண்டன், ரோட்டரி மண்டல ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ், ஸ்தபதி பாஸ்கரன் உட்பட பலர் பங்கேற்றனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஸ்ரீ மகா பெரியவர் படம், ஸ்படிக மாலை, புத்தகம், விபூதி பிரசாதம், அழகர் கோவில் தோசை மற்றும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளை மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தார். சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ராஜகணபதி கோவில் உள்ளது. தென் தமிழகத்தில் வேறு எங்கும் காண முடியாத வகையில் விநாயகர் பெருமானின் வயிற்றை சுற்றி 9 நவகிரக உருண்டை வடிவங்கள் இருப்பது மிகவும் சிறப்பு. இதனால் நவகிரக தோஷமுடையவர்கள் இந்த கோவிலில் வந்து வழிபட்டால் நல்வாழ்வு கிடைக்கும் என்பது ஐதீகம். கோவிலின் விநாயகர் சதுர்த்தி விழா ஆண்டுதோறும் 11 நாட்கள் நடைபெறும். இந்த ஆண்டு ஆகஸ்ட் 27ஆம் தேதி துவங்கிய விநாயகர் சதுர்த்தி விழாவில் தினமும் சிறப்பு யாகசாலை மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. விழாவின் கடைசியாக 11வது நாள் விநாயக பெருமானுக்கு 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து விநாயகர் பெருமானுக்கு 1008 லிட்டர் பால் அபிஷேகம், 108 சங்காபிஷேகம், 108 கலசாபிஷேகம், 9 நவ கலச அபிஷேகம் உள்ளிட்ட சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. பின்னர் 2000 கிலோ வாசனை மலர்களால் லட்சார்ச்சனை நடைபெற்றது. மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விநாயகரை தரிசித்து மனமுருகினர். धनुर्वेदाय नमः ओम गांधर्वाय नमः ओम काव्यनाटकाय नमः ओम एकाग्रदेवे नमः ओम कवीराय नमः ओम एकानेक स्वरूपधृते नमः ओम द्विरूपाय नमः ओम त्रिभुजाय नमः ओम जक्षाय नमः ओम ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் 100ஆண்டு ஜெயந்தி விழா உலகம் முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை டிவி பட்டினம் சத்ய சாய் மந்திரில் 100 சாய் பஜனை பாடல்கள் பாடி பக்தர்கள் பரவசம் அடைந்தனர். ஏற்பாடுகளை உடுமலை சாய் பக்தர்கள் செய்தனர்.
பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. மன்னார்குடி விழல்கார தெரு அங்காளம்மன் கோயிலில் ஆவணி பௌர்ணமியை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. விழாவையொட்டி இன்று காலை அங்காளம்மனுக்கு பால், தயிர், மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு திரவிய பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. உற்சவர் அங்காளம்மன் சர்வ அலங்காரத்தில் கோயிலை வலம் வந்து ஊஞ்சலில் எழுந்தருளினார். சிவச்சாரியார்கள், பெண் பக்தர்கள் அம்மனுக்கு தாலாட்டு பாடல்களை பாடி ஆராதனை செய்தனர். தீபாராதனை காட்டப்பட்டது. பௌர்ணமி பூஜையில் விழாக்கார தெருமக்களின் குழு மற்றும் ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர்.